வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரிவியூ பார்க்க போறோம்னா ஆஸ்திரேலியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா வேர்ல்டு கப் மேட்சுக்கான ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல உங்களுக்காகவே ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல நீங்க குபேரா ஃபேண்டசி அப்ளிகேஷன்ல ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து கேப்டன் போட தேவையில்ல, வைஸ் கேப்டன் போட தேவையில்ல, 11 பேர் கொண்ட ஒரு டீம் கிரியேட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஒரே ஒரு பிளேயர் டியோ ஆப்ஷன்ல வந்து ஒரே ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி வின் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து குபேரா ஆப்ல அவைலபிளா இருக்கு. ஒன் பிளேயர் ஃபேண்டசி அப்படிங்கிறது. ஸோ இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க ஆட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி ஃப்ரீயா தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். டியோ ஆப்ஷன் அப்புறம் நீங்களா நினைக்கிற நார்மல் ஃபேண்டசி கூட நீங்க தாராளமா பிளே பண்ணிக்கலாம். நிறைய டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிச் ரிப்போர்ட், இன்னைக்கு மேட்சுக்கான பிச் ரிப்போர்ட் பார்த்துடலாம். ஸோ பெருசா நீங்க வந்து பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறதுலாம் கண்டிக்க வேணாம். உமன்ஸ் மேட்ச்னாலே அப்படிதான் இருக்கும். ஒரு 120 பால்ல 120 ரன் அடிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸ் மேட்ச்ல ஒரு பெரிய ஸ்கோரா தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம பிச்சோட வியூ அப்புறம் பிச்சோட பவுண்டரி லைன் இது எல்லாமே பேசிக்கா நம்ம பாத்துக்கலாம். ஸோ ஆஃப் சைடு லெக் சைடு பாத்தீங்கன்னா 62 மீட்டர் 59 மீட்டர் ரொம்பவே கம்மியா தான் போட்டிருக்காங்க. ஸ்ட்ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே லென்த் போட்டிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா மென்ஸுக்கே வந்து 74 76 அதான் போடுவாங்க. உமன்ஸுக்கும் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. பட் இதோட கொஞ்சம் சின்ன கிரவுண்ட் ஆக்குனாங்கன்னா ஒரு எல்லா இதுலயுமே ஒரு 2 மீட்டர் கம்மி பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் வர்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா 120 ஸ்கோர் வர்றதுக்கே கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி பிச்சோட வியூவும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ 3:30 மணிக்கு ஒரு மேட்ச் இருக்கு. நமக்கு எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. 7:30 மணிக்கு ஒரு மேட்ச் இருக்கு. 2 மேட்ச் பிச் ரிப்போர்ட்டும் சேமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சூரிய ஒளி நம்ம டேல வந்து நடக்கக்கூடியது. இது வந்து பாத்தீங்கன்னா பனி எப்படியும் வரும், நைட்டு மேட்ச் வந்து நடக்கும். அதனால ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. பட் ஓரளவுக்கு சிமிலர் டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கலாம். மற்றபடி பிச்சோட வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா வெரி ஹாட்டா இருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஸோ பிச் வந்து நல்லா ஹீட்டா, ஏன்னா வெயில் அவ்வளவு நேரம் இருந்துக்கும் போது சூடா இருக்கும். ஆனா நைட்டு மேட்ச்ல அந்த மாதிரி இருக்காது. ஸோ அதனால கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். அதனால பாத்துக்கலாம். பட் ஓவராலா நமக்கு இந்த சீசன்ல எப்படி ஸ்கோர் வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துடலாம். ஓவராலா பொறுத்த வரைக்கும் டோட்டலா 2 மேட்ச் நடந்திருக்கு. ரெண்டுமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணாங்க. ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 0ல இருந்து 150க்குள்ளே 4 இன்னிங்ஸ் வந்துருச்சு. ஹை ஸ்கோர் பங்களாதேஷ் உமன் 119 தான் ஹை ஸ்கோரே. லோ ஸ்கோர் ஸ்ரீலங்கா உமன் 85க்கு ஆல் அவுட் ஆயிருக்கிறாங்க. டாஸ் வின் பண்ணாலே ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் வந்து இதே பிச்சில் தான் நடத்துறாங்க. 2 கேப்டனுமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. அதுவும் குறிப்பா பங்களாதேஷ் கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா சுல்தானா வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் கொஞ்சம் இந்த பிச்சில் வந்து நல்ல கண்டிஷனுக்கு ஏத்தாப்புல நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. அதே மாதிரிதான் பாகிஸ்தானும் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ப்ரெடிக்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆஸ்திரேலியா டீமை ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஸ்ரீலங்கா ஆல்ரெடி ஒரு மேட்ச் வந்து ஆடிட்டாங்க. அதனால நம்ம 2வது ப்ரெடிக்ட் பண்ணிட்டு ஆஸ்திரேலியா, அதாவது உமன்ஸ் கிரிக்கெட் அப்படின்னாலே அது ஆஸ்திரேலியா தான். ஏன்னா மொத்தம் ஒரு 6-8 வேர்ல்டு கப், லாஸ்டா நடந்த 8 வேர்ல்டு கப்ல 6 வேர்ல்டு கப் வின் பண்ணது ஆஸ்திரேலியா. யாராலையும் நம்ப முடியுமான்னு கேட்டீங்கன்னா எப்படி வாய்ப்பு இல்லையே அப்படின்னு தான் நினைப்போம். பட் 8 வேர்ல்டு கப்ல 6 வேர்ல்டு கப் வந்து ஆஸ்திரேலியா ஒன்னே ஒன்று. அதுவும் முதல்ல ஒரு இங்கிலாந்து வந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு கப் வின் பண்ணாங்க. அதுக்கடுத்து தொடர்ந்து ஆஸ்திரேலியா வந்து 3 வருஷம் சாம்பியன் வேர்ல்டு கப் அடிச்சாங்க. அதுக்கடுத்து ஒரு சின்ன பிரேக், வெஸ்ட் இண்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் வந்து வேர்ல்டு கப் அடிச்சாங்க. அதுக்கடுத்து தொடர்ந்து 3 வருஷம் ஆஸ்திரேலியா அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் ஏதாச்சும் பிரேக் வருமா இல்ல ஆஸ்திரேலியாவே அடிக்கிறாங்களா அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ மென்ஸ் கிரிக்கெட்ல கூட இந்தியா, ஆஸ்திரேலியா, அப்புறம் வந்து இங்கிலாந்து அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனா உமன்ஸ் கிரிக்கெட்ல ஆஸ்திரேலியா மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்களுடைய ரெக்கார்ட் பேசுது. நம்ம பேசல. அந்த லெவலுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டீமா இருக்காங்க. இன்னமும் அலைவா வந்து அதே மாதிரிதான் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்து ஒரு டீமா கட்டமைச்சு ஆனாங்களோ அதே மாதிரிதான் இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டு இருக்காங்க. நல்லா பெஸ்டாவும் பெர்ஃபார்ம் பண்றாங்க. இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது ஹீலியும் மோனியும் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. 2 பேருமே ஹார்டு ஹிட்டர்ஸ். வந்தா வருது போனா போகுது, அவ்வளவுதான். இதுல வந்து ஹீலிக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் பிளஸ்
விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கு. மோனிக்கு வந்து ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. அதனால ஆனா மோனி எல்லாம் மிஸ் பண்ணி டீம் எடுக்கணும் அப்படின்னாலே ஒரு கஷ்டம். ஏன்னா திடீர்னு மோனி வந்து டே சரியா சிக்கிச்சு அப்படின்னா செத்தாங்க ஆப்போனன்ட் டீம். ஏன்னா ஒரு 50 ரன்னுங்கிறது உமன்ஸ்ல பெருசு. எப்படி ஒரு மென்ஸ்ல 100 சொல்றோமோ அது ஒரு மென்ஸ்ல வந்து ஒரு 70 ரன் 80 ரன் சொல்றது உமன்ஸ் மேட்ச்ல அது அப்படி பாதி ஒரு 35-40 ரன் அடிச்சாலே பெரிய விஷயம், உங்களுக்கு தெரியும். அதனால அந்த மாதிரி ஸ்கோர் வந்து மோனி கிட்ட இருந்து நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெரி, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆர்சிபி பிளேயர். பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கக்கூடிய டபுள் அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காங்க. 1 டவுன் வர்றாங்க பிளஸ் அதிகபட்சம் வந்து 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுல் பண்ணுவாங்கன்னு வேற சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பவுலிங் ஆப்ஷன் இருக்கு ஆஸ்திரேலியால. மினிமம் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க. அன்னைக்கு டேயை பொறுத்து மற்ற போலருக்கு செட் ஆகலைன்னா அவங்களுக்கு வந்து ஓவர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா டூர்னமெண்ட் ஆடக்கூடிய அந்த டீமோட கேப்டன் கார்னர் வந்து நல்ல ஒரு மிடில் ஆர்டர், நல்ல டீம் வந்து பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் டீமுக்கு தேவையான டைம்ல பேட்டிங் ஆடி கொடுப்பாங்க, பவுலிங்லயும் மாசா வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. எல்லா மேட்சுமே ஒரு 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணி கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அடுத்து மெக்ராத், அந்த டீமோட இன்னும் ஒரு ஆல்ரவுண்டர். விட்டா அந்த டீமே ஆல்ரவுண்டர் மாதிரி தான் இருக்கும், எல்லாருக்குமே டபுள் அட்வான்டேஜ் இருக்கும். அதே மாதிரிதான் வரிகம், பேட்டிங் பிளஸ் ஸ்பின்னர் ஆப்ஷன் இருக்கு. அதுக்கடுத்து சுவிட்சர்லாந்து, பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. இந்த 7 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூரா நல்ல தரமா வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆடக்கூடிய பிளேயர். பிளஸ் ஒரு சில பிளேயருக்கு வந்து டபுள் அட்வான்டேஜ் நமக்கு வந்து இருக்கு. டபுள் அட்வான்டேஜ் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹீலி வர்றாங்க, ஏன்னா ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கு. அடுத்து வந்து பெர்ரி ஒரு பவுலிங் ஆப்ஷன் வந்து அடிஷனலா வச்சிருக்காங்க. அதே மாதிரி கார்னர் ஒரு பவுலிங் அட்வான்டேஜ் வச்சிருக்காங்க. மெக்ராத் ஒரு பவுலிங் அட்வான்டேஜ் வச்சிருக்காங்க. வரிகம் ஒரு பவுலிங் அட்வான்டேஜ், சுவிட்சர்லாந்து வந்து ஒரு பவுலிங் அட்வான்டேஜ். அப்புறம் யாரதாடா நீ வந்து இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல போற அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் 11 பேருமே இம்பார்ட்டன்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்களுடைய டீம் வந்து அந்த மாதிரி நீங்க பாருங்க எல்லாருமே பவுலிங் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மோனியை தவிர அந்த டீம்ல அதே மாதிரி விக்கெட் கீப்பரை தவிர மீதி எல்லாருக்குமே பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. அப்ப நம்ம யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அதாவது யாரு வந்து அதிகமா ஓவர் எடுப்பா. இப்போ ஒரு 4 ஓவர் T20ல போலாம்னா நம்ம எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து கட்டாயம் ஒரு 4 ஓவர் அல்லது ஒரு 3 ஓவர் வந்து நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து மேக்சிமம் ஓவரை வந்து கவர் பண்ணிக்கலாம். அதாவது பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒன்லி பவுலிங் ஆப்ஷன் இருக்கக்கூடியது வந்து ஸ்மட்ஸ் இருக்காங்க, மோல்னிக்ஸ் இருக்காங்க, அடுத்து வெல்லமிங் இருக்காங்க, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அலனா கிங். இதுல வந்து இந்த அலனா கிங்ங்கிற ஸ்பின்னர் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரியா நீங்க என்ன நினைச்சுட்டாலும் சரி 4 ஓவர் கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் பண்ணி கொடுத்து விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ல வந்து வந்துருவாங்க. மினிமம் அவங்க கிட்ட இருந்து நீங்க எல்லா மேட்சுமே 1 or 2 விக்கெட் எடுக்கலாம். அதே மாதிரி இந்த வெல்லமிங் பிளேயருக்கு வந்து மினிமம் ஒரு 3 ஓவர் கொடுப்பாங்க. ஆனா இந்த வார்ம் அப் கேம்ஸ்ல நல்லா விக்கெட் எடுத்திருக்காங்க. சோ கண்டிப்பா ஒரு விக்கெட் டேக்கிங் போலர். இப்ப திடீர்னு நீங்க வந்து ஆல்ரவுண்டரா எடுத்தா போதும், பவுலிங் ஆப்ஷன் வேண்டாம், ஏன்னா நமக்கு எல்லாருமே பவுலிங் கவர் பண்றாங்களே நினைக்கலாம். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு மெக்ராத்துக்கு வந்து ஓவர் இல்லாம போகும். சில அன்னைக்கு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா வரிகம்லாம் கண்டிப்பா ஓவர் பவுல் பண்ணிடுவாங்க, 4 ஓவர் இல்ல 3 ஓவராச்சும் பவுல் பண்ணிடுவாங்க. திடீர்னு சுவிட்சர்லாந்துக்கு ஓவர் கொடுக்காம போவாங்க. திடீர்னு கார்னர் ஓவர் எடுக்காம போகலாம். கண்டிப்பா எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா வெல்லமின் மாதிரியான பிளேயர்ஸ் வந்து செலக்டட் பெர்சன்டேஜ்ல ரொம்ப கம்மி, ஒரு 10% தான் செலக்டே பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேயர். வார்ம் அப் கேம்ஸ்ல நல்ல விக்கெட் எடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடியும் நல்ல ஒரு ஃபார்ம்ல தான் ஆடி இருக்கிறாங்க. அதனால அதே மாதிரிதான் மெல்னிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சோஃபி மெல்னிக்ஸும் நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் ஸ்பின் பவுலரிங் ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் மேக்சிமம் ஓவர் வந்து ஒரு 3 ஓவராச்சும் வந்து பாத்தீங்கன்னா பவுல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நான் சொன்னது அவ்வளவுதான் நண்பா. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா டீம்ல 11 பிளேயர், அதுல 9 பேர்கிட்ட பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ 9 பேர்கிட்ட இருக்கிறதுனால யாருக்கு எப்படி ஓவர் கொடுக்குறாங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த அலனா கிங் வந்து 4 ஓவர், அதுக்கப்புறம் வந்து வரிகம் ஒரு 4 ஓவர், ஸோ 4 + 4 8 ஆச்சு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெல்லமின்க்கு வந்து ஒரு 3 ஓவர், மொலினிக்ஸ் வந்து ஒரு 3 ஓவர். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 14 ஓவர் கிட்ட ஆச்சு. மீதி இருக்கக்கூடிய ஓவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டோ, கார்னரோ, பெரியோ, இந்த 3 பேர் வந்து மேக்சிமம் ஒரு 4-5 ஓவருக்குள்ள ஷேர் பண்ணி பவுல் பண்ற மாதிரி வரும். திடீர்னு டே வந்து பெருசா இந்த பவுலருக்கே நல்லா ஆயிட்டு அப்படின்னா கார்னரு மெக்ராத்துக்குலாம் பவுலிங் கிடைக்காது, மெக்ராத்து கூட இருக்கிறாங்க. ஸோ அதனால கொஞ்சம் கஷ்டம் தான். கேப்டன் வைஸ் கேப்டன் எடுத்தீங்கன்னா ஒரு கண்டிப்பா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல், ஸோ அதை அப்டேட் பண்ண நினைச்சேன்.
வாட்ஸ்அப் சேனல்ல 30 ஜிஎல் டீம் நான் விளையாடக்கூடிய டீம் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன் நண்பா. ஸோ இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்போர்டஸில நடக்கக்கூடிய சீரீஸ் லீடர் போர்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க 30 × 4 ரூபா போட்டீங்கன்னா கூட 120 ரூபா தான் டோட்டலா இன்வெஸ்ட் பண்றீங்க. அதனால கண்டிப்பா லீடர் போர்டுல நல்ல ரேங்க் வரலாம். ஸோ மேபி ட்ரை பண்ணி பாருங்க, விருப்பம் உள்ளவங்க ட்ரை பண்ணுங்க, விருப்பம் இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எல்லா டீமே வந்து டெலகிராம்ல கொடுத்தா கொச்சான்னு கிடக்கும், பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால உங்களுக்கு 30 டீம் வந்து பாத்தீங்களா, நான் எத்தனை டீம் போறேன்னா அந்த மேட்சுக்கு திடீர்னு இந்த மேட்ச் போது எனக்கு சரியா செட் ஆகலன்னா ஒரு 10 டீமோட ஸ்டாப் பண்ணுவேன். அப்படிங்கும்போது எல்லா மேட்சுக்கான டீம்ஸ் கிராண்ட் லீக் டீம்ஸும் வாட்ஸ்அப் சேனல்ல உங்களுக்கு வந்துடும். ஸோ மறக்காம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து முதல் மேட்ச் வந்து பாகிஸ்தான் கூட தோத்துருக்காங்க. நம்ம அதையும் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்கோம். ஏன்னா ஒரு பிளேயர் எவ்வளவு ரன் ஸ்கோர் பண்ணாங்கிறது முக்கியம், அதே மாதிரி டீம் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்குங்கிறதும் நமக்கு முக்கியம். அதனாலதான் அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த லாஸ்ட் மேட்ச் ஸ்கோர் போர்டு எதுக்கு, லாஸ்ட் நடந்து முடிஞ்ச மேட்சை வச்சு இப்ப நடக்க போறதுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி என்ன பிரோஜனம் அப்படின்னு நிறைய பேர் தோணலாம். பட் இது வந்து இதே மாதிரிதான் இந்த மேட்ச் நடக்குங்கிறதுக்கு நம்ம கொடுக்கல. எதுக்குன்னா ஒரு எக்ஸாம்பிள், இப்போ வந்து யார் யார் எவ்வளவு ஓவர் போல் பண்ணியிருக்கா, யார் யார் எவ்வளவு ஸ்கோர் பண்ணியிருக்காங்கிறது உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும். இதே தான் நீங்க ஒரு ஆப்ல போனீங்கன்னா கூட பேட்டிங் ஒருக்கா பார்க்கணும், பவுலிங் ஒருக்கா பார்க்கணும், இல்ல ஒரு மேட்சுக்கு தான் பார்க்கணும். இது நம்ம எல்லாமே கரெக்டா எல்லாமே ரெகுலரா கொடுத்துறதுனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ப்ரெடிக்ட் பண்றதுக்கு. அதுக்காக மட்டும்தான் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் இங்க ஓப்பனிங் ஆடக்கூடியது விஷ்மி ராஜபக்சவும் சமீரா அட்டப்பட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி சமீரா அட்டப்பட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சமாரி அட்டப்பட்டுக்கு வந்து நமக்கு வந்து பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. அவங்க பேட்டிங்ல பெருசா ஸ்கோர் பண்ணவே இல்லை, வெறும் 6 ரன் தான். ஆனா எப்படி ஒரு 80-90 பாயிண்ட் வாங்கி கொடுக்க முடிஞ்சது, அந்த 4 ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுத்ததுனால. ஸோ டபுள் அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குது. அதுக்கு அடுத்து மாதவி. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் நிறைய பெர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க, பட் அந்த லெவலுக்கு ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா 90% எடுத்திருந்தாங்க. அதனால லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 7 ரன் தான் ஸ்கோர் பண்ணாங்க. அவங்களால அவ்வளவு இன்னைக்கு ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்ட் ஆடுறதுனால என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க டபுள் ஆப்ஷனை மட்டுமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணீங்கனாலே நல்லதா இருக்கும். அப்படிங்கிற வகையில பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த டபுள் ஆப்ஷன்ல இருக்கக்கூடியது தில்ஹாரி. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்கா சஞ்சீவானி. ஸோ இவங்க வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து நமக்கு வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த 3 பேருக்கு தான் இந்த 7ல வந்து பாத்தீங்கன்னா டாப் 7ல இந்த 3 பேருக்கு தான் டபுள் அட்வான்டேஜ் அப்படின்னு இருக்கு. மீதி எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த ராஜபக்சா வந்து லாஸ்ட் மேட்ச்ல 20 ரன் ஸ்கோர் பண்ணாலும் பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான். மாதவிக்கும் ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன், ஹாஷ்னி பெரேராக்கும் ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன், நில்காஷி சில்வாக்கும் ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த 7 பேர்ல நீங்க அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது சமாரி அட்டப்பட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கவிஷ்கா தில்ஹாரி, அனுஷ்கா சஞ்சீவானி, இந்த 3 பேருக்குமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் எடுத்துக்கிட்டா போதுமானது. ஒரு கிராண்ட் லீக் மினி லீக்ல வேணும்னா நீங்க வந்து இந்த மாதவியை வேணா கொஞ்சம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நல்ல ஆப்ஷன் இருக்கு. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் பவுலிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான பவுலிங், பட் பேட்டிங் வந்து வீக்கா பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுகந்திகா குமாரி, இவங்க வந்து மெயின் ஸ்பின்னர். லாஸ்ட் மேட்ச் இவங்களை வந்து தான் நான் கிரிக்கெட் டீம் வந்து மாத்தி கொடுத்துட்டேன் நண்பா. ஸோ எடுத்தது நம்ம ஸ்போர்டஸ் ஆப்ல கரெக்டா எடுத்தேன், பட் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக் டீம் கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு நீங்க பாத்திருப்பீங்க டெலகிராம்ல, இல்லைன்னா அந்த மேட்ச் வந்து 1 சைடு வின்னிங் ஆயிருந்திருப்போம். ஸோ சாரி அதுக்கு. ஸோ நல்ல ஒரு மெயின் ஸ்பின்னர், கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுலிங் பண்ணக்கூடிய பவுலரா இருக்காங்க. அடுத்து உதேஷிகா பிரபோதனி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலிங். அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஒன்லி ஃபாஸ்ட் பவுலிங் வந்து இவங்க தான். ஸோ அதனால அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் ஆகணும். ஒருவேளை ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணதான் அவங்க தான் எடுப்பாங்க. அடுத்து இனோஷி பிரியதர்ஷினியை பொறுத்த வரைக்கும் பெருசா ஓவர் கொடுக்கல. லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 2 ஓவர் தான் கொடுத்தாங்க. அதே மாதிரி சச்சினி நிஷான் சலா வந்து 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுலிங் பண்ணாலும் விக்கெட் எதுவும் எடுக்கல, பட் ஸ்பின் பவுலிங் தான். ஸோ கம்ப்ளீட்டா 4 ஓவர் யாரெல்லாம் பவுல் பண்றா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சமாரி அட்டப்பட்டு பவுல் பண்றாங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுகந்திகா குமாரி, உதோஷிகா பிரபோதனி, அதுக்கு அடுத்து வந்து நிஷான் சலா வந்து பவுல் பண்றாங்க. ஸோ கம்ப்ளீட்டா யாரெல்லாம் 4 ஓவர் பவுல் பண்றாங்கிறது நீங்க பாத்துக்கலாம். யாருக்கு வந்து மீதி இருக்கக்கூடிய ஒரு 6வது ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கவிஷ்கா தில்ஹாரி வந்து 6வது ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் மட்டும் இல்லை எல்லாருமே ஆஸ்திரேலியாவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆஸ்திரேலியாவுக்கு ஃபேவரா தான் டீம் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த 4 பிளேயர் அட்டாப்பட்டு, தில்ஹாரி, குமாரி, பிரபோதனி,
இந்த இது வந்து நம்ம வந்து சேஃபா டீம் செட் பண்ணியிருக்கோம். ஒரு 4 பிளேயர் தான் ஸ்ரீலங்கால இருந்து, அந்த 4 பேருக்குல 2 பேருக்கு டபுள் அட்வான்டேஜ், 2 பேருக்கு வந்து நல்ல ஒரு பவுலிங் ஆப்ஷன். 8 ஓவர் கவர் பண்றாங்க. பிளஸ் அட்டப்பட்டு வந்து ஒரு 4 ஓவர், இவங்க ஒரு 2 ஓவர். அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா டோட்டலா நமக்கு வந்து 14 ஓவர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா பவுலிங்ல கவர் பண்ணிடுறோம் ஸ்ரீலங்கால வச்சு. பேட்டிங்கும் பாத்தீங்கன்னா 2 டாப் ஆர்டர்ஸ் மட்டும் வச்சிருக்கோம், அவ்வளவுதான். கேப்டன் வைஸ் கேப்டன் அட்டாபட்டு, பெர்ரி, கார்னர், தில்காரி, இந்த 4 பேருக்குமே ஸ்மால் லீக்ல நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் தாராளமா எடுத்துட்டு போகலாம். கேம் சேஞ்சரா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய வெல்லமிங்கு, மெக்ராத்து, மோல்னிக்ஸ், நிஷாந்த் சாலா ஸ்ரீலங்கா பிளேயர், இவங்க மட்டும் ஸ்ரீலங்கா, மீதி எல்லாருமே ஆஸ்திரேலியா. ஸோ கேம் சேஞ்சர் ஆப்ஷன் உங்களுடைய ஸ்மால் லீக், மினி லீக் எல்லாம் ட்ரை பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், 30 GL டீம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல இருக்கும். விருப்பம் உள்ளவங்க ஸ்போர்ட்ஸ் லீடர் போர்ட்ல விளையாடக்கூடியவங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். ஸோ வின்னர் லாஸ் அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட் இருந்தா மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா 30 × 4 தான், 120 ரூபா தான் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். கண்டிப்பா லாஸ் ஆகாது. ஏன்னா 30ல கண்டிப்பா 10 டீம் ஆச்சு வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் தான் எடுத்து வந்துடும். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 10 டீம் வின் பண்ணாலே போதும், இன்வெஸ்ட்மெண்ட் பேக் ஆயிரும். நமக்கு வந்து சீரியஸ் லீடர் போல நல்ல ரேங்க் இருந்தோம்னா, இப்பவே நான் டாப் 30க்கு மேல இருக்கிறேன், 30+ தான் இருக்கிறேன். எனக்கும் ஃபர்ஸ்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது, ஒரு 47-8 பாயிண்ட் தான் இருக்குது. அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணலாம், முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து விளையாட நினைச்சா ஜிஎல் டீம் இருக்கு. பட் அந்த ஜிஎல் டீம் எல்லாமே வாட்ஸ்அப்ல தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், வாட்ஸ்அப் சேனல்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கீங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க நண்பா. வியூஸ் கொஞ்சமாச்சும் கொடுங்க, அப்பதான் நமக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு இதா இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க நண்பா.